guys, welcome to my channel. என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வில்வோ ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வில்வோ பிராண்ட் வந்து ரொம்ப நாளாக என்னோட இன்ஸ்டாகிராம் சஜஷன்ஸ்லாம் வந்துட்டே இருந்தது. பட் ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஓகே, நான் நைட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்கின் கேரில் எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்தது. சரி, வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவாக வாங்கலாம், லைக் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வில்வாவில் வந்து ஒரு 35% ஆஃப் சேல் போட்டிருந்தாங்க. சரி, வாங்கி தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நானும் வாங்கியிருக்கேன். எனக்குமே இதை பற்றி ஜீரோ ஐடியா. நான் ரொம்ப யூடியூப் ரிவ்யூஸுமே நான் பார்க்கல. ஸோ இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஷனை தான் வந்து இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக இது பண்ண போகிறேன். இதை 1 month யூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அப்போவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ஆச்சு, அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட ஸ்கின் வந்து பேர் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ ஏன்னா 30 days நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரிவ்யூ தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து வேறு எதுவும் போடல. ஜஸ்ட் லைட்டாக ஒரு க்ரீம் மட்டும் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கின இந்த மில்க் ட்ராப்ஸ், இதுதான் வைரலாக இப்போ வந்து வில்வாவில் வந்து போயிட்டுருக்கு. அப்படி என்னதான் இதில் இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணும்போது இதில் வந்து 30 daysல சேஞ்சஸ் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த மில்க் ட்ராப் சீரம்னால தான் நான் ஃபஸ்ட்டு வில்வாவே வாங்கணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ பேக்கேஜிங் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்ல பேக்கேஜிங். ப்ராப்பர்லி இந்த இடத்துல சீல் ஆயிருந்தது. அண்ட் உள்ளே இருக்க ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகரவே நகராது. எந்த சான்ஸுமே இல்லை பாட்டில் வந்து உள்ளே இருக்க பாட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. வில்வாவோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து, நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேக்கேஜிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொன்று எழுதியிருக்காங்க ப்ராப்பராக. இதுவுமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த பேக்கேஜிங்கில் வந்து எந்த இடத்துல, உங்களோட ஸ்கின் கேரில் எந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. AM PM போத். இந்த மில்க் ட்ராப் சீரம் வந்து மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து மார்னிங் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வெறும் நைட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே வந்து டீட்டெயில்டாக அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டெப்பில் கிளென்ஸ் பண்ணணும், ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மில்க் ட்ராப் சீரம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ப்ராடக்ட் கிடையாது, நான் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். கிட்டத்தட்ட இது எவ்வளோ ml அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ml. அண்ட் இந்த ப்ராடக்ட்ல நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. எப்போவுமே ஸ்கின் கேர் பொறுத்தளவுக்கு, ஸ்கின் கேர், ஹேர் கேர், எதுனாலுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக போய்க்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அலர்ஜிஸ், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கனாலாம் உங்களுக்கு அலர்ஜிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் அவங்க ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீனே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே இது வந்து ரொம்ப அப்படியே திக் சீரம்லாம் கிடையாது, ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஒரு சீரம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் ஒரு மில்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ எப்போவுமே வாங்குறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது, பேட்சஸ் எல்லாம் எங்கேயும் வர்ற மாதிரி தெரியல. ஸோ அந்த விதத்தில் வந்து ஃபைன். ஆனால் இது உண்மையாகவே இவங்க சொல்கிற இது வந்து நடக்குதா இல்லையான்றது எனக்கும் தெரியல, நானும் க்யூரியஸாக இருக்கேன். இவங்க வந்து இன்னொன்று இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லா ஸ்கின்ஸ்க்குமே வந்து இது சூட்டபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் இது எதெல்லாம் டார்கெட் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, டல் ஸ்கின், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கேரிங் அண்ட் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ். ஆல்மோஸ்ட் ஸ்கின்ல இருக்க எல்லா ப்ராப்ளமுமே சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தால் அது க்யூர் பண்ணாது. ஸோ பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த ப்ராடக்ட் வாங்குறது வேஸ்ட். உங்களுக்கு வந்து இப்போ டல் ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரொம்ப வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அங்கங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ மெயினாக நான் அதுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் லைன்ஸ்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவும் வந்து சரியாகுதா இல்லையான்னு
பார்க்கறதுக்காக தான் வாங்கினேன். அண்ட் ஒன் மோர் திங் நான் இப்போ சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் உங்களோட ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இல்லை மற்ற என்ன ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம் க்யூர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராப்பராக ஃபுட் டயட் இருக்கணும், அப்புறம் வந்து ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக தான் இருக்கும். இதுவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே க்யூர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் டிஸ்க்ளைமராக சொல்கிற ஒரு விஷயம். இதை வந்து நான் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு மில்க் மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஸ்கின்ல போட்டிங்க அப்படின்னா மில்க் மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் அது ஒரு வாட்ரி சப்ஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஈஸியாக பிளெண்ட் ஆகுது நான் சொன்ன மாதிரி, அண்ட் ஈஸியாக காயவும் செய்யுது. அண்ட் எனக்கு வந்து என்னோட ஸ்கின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் தான் என்னோட ஸ்கின். எனக்கு ஒரு சிலது போட்டால் எரிய ஆரம்பிச்சிரும். ஆனால் எனக்கு இந்த வில்வா ப்ராடக்ட் போடும்போது எனக்கு எந்த ஒரு பர்னிங் சென்சேஷனுமே இல்லை. சென்சிட்டிவ் ஸ்கின் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ப்ராடக்டை. அண்ட் இவங்க கிளைம் பண்ணது நடக்குதா இல்லையான்றதை நான் 1 month கழிச்சு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் குட் தான் இந்த மில்க் ட்ராப் சீரம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாம். ஸோ ஸ்கின் கேர்லேயே நான் வந்து ஒரு 2-3 ஐட்டம் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து 2வது ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேருக்கு இது வந்து ஒரு ட்ரபிள் மேக்கராகவே இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ டார்க்னஸ் அண்ட் அண்டர் ஐ விரிங்கிள்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் திங் நம்ம ஏஜ் ஆகுறோம் அப்படின்னா இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஐஸில் தான் வந்து அது தெரியுது. எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணாத ப்ராடக்டே இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் பொறுத்தளவுக்கு. என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு போகிற மாதிரி தெரியல. ஸோ அப்புறம் வந்து அதனால இப்போ நான் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வேற ஒரு வீடியோவில் வந்து எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, அது எடுக்கிறதுனால இதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் ஏதாச்சும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வில்வாவோட அண்டர் ஐ க்ரீம் வாங்கியிருக்கேன். இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்படி தான் வந்திருந்தது. இது வந்து ஒரு லைக் ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வில்வாவில் ப்ராடக்ட் பேக்கிங் எல்லாமே வந்து 5/5 தான், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போட்டால் கூட உடையுமா என்னன்னு தெரில, அந்த அளவுக்கு தான் நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த அண்டர் ஐ க்ரீம் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட, ரொம்ப குட்டியாக கைக்கு அடக்கமாக இருக்கு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட க்ரீம். ஸோ இப்படி தான் இருக்குது க்ரீம். இது வந்து ரொம்ப திக்கான க்ரீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவுமே கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டான க்ரீம் தான், ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. கிட்டத்தட்ட மில்க் ட்ராப்பை விட ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. மற்றபடி வந்து இது ரொம்ப அப்படியே திக்கான அண்டர் ஐ க்ரீமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் முக்கால்வாசி அண்டர் ஐ க்ரீம் நான் பார்த்த வரைக்குமே வந்து ரொம்ப திக்காக தான் இருந்திருக்கு நான் ட்ரை பண்ணது எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீ சைஸ் அமௌண்ட் எடுத்துக்கிறேன், என்னோட அண்டர் ஐஸில் போட்டுக்கிறேன். ஒரு நாளில் போட்டோன்னேலாம் வந்து நம்மளுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இதை போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இதை வந்து நான் என்னோட நைட் ஸ்கின் கேரில் ஆட் பண்ண போகிறேன். அண்டர் ஐ க்ரீம் மட்டும் வந்துட்டு அண்டர் ஐஸ்க்கு மட்டும் போடாதீங்க, எப்போவுமே மேலே இருக்க லிட்ஸ்க்குமே, அப்பர் லிட்ஸ்க்குமே போடுங்க. அதுதான் வந்து நல்லது. பிகாஸ் அண்டர் ஐஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது, என்டையர் ஐஸையுமே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் இந்த க்ரீம் போடுறதுனால மட்டும் உங்களோட அண்டர் ஐஸ் வந்து அப்படியே சால்வ் ஆகிடுமா அப்படின்னு இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஐஸ் வைக்கலாம், ப்ராப்பராக ஐ மசாஜ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிப். ஸோ இதுவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத 1 month கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேர்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேர்க்கான ப்ராடக்ட், ஸ்கின்கான ப்ராடக்ட். இது 2 தான் நான் வாங்கியிருந்தது. எனக்கு ஒரு ஃப்ரீபியும் வந்திருக்கு, அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஷாம்பு வாங்கல, பிகாஸ் எனக்கு என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன ஷாம்பு கொடுத்துருக்காங்களோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் சீரம்ஸும் பெருசாக நான் வந்து எந்த பிராண்ட்லேயும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு என்ன என் டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் மாஸ்க் மட்டும், ஏன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர். ஸோ என் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்கும்போது அவர் சஜஸ்ட் பண்ணது ஒரு நல்ல கண்டிஷ்னர் இல்லை மாஸ்க் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்காக வாங்கினது தான் இந்த வில்வா. இதுக்கு முன்னாடி பில்கிரிமில் ஒரு கெரட்டின் மாஸ்க் ஒன்று வாங்கினேன், பட் எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கல. அது போட்டால் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அதை
போடுறது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து சரி வில்வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இவங்க அந்த கோட் மில்க் ஷாம்பு வந்து ரொம்ப வைரலாக போச்சு இல்லையா, அதனால எனக்கு ஷாம்பு தேவைப்படாது, அதனால நான் மாஸ்க் வாங்கியிருந்தேன். மாஸ்கோட பேக்கேஜிங் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அகெயின் பேக்கேஜிங் வைஸ் எந்த குறையுமே என்னால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது பேக்கேஜ். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பொறுத்தளவுக்கு கோட் மில்க் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. கோட் மில்க், செரமைட்ஸ், அப்புறம் ஜிலிட்டில் குளுக்கோசைட் அண்ட் மெரைன் ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் இப்போதான் கேள்விப்படுறேன். மெரைன் ப்ரௌன் ஆல்கேலாம் வந்து ஓகே ஹேர் கேர்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு இப்போதான் இதை பார்த்து தான் நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாஸ்க் எப்படி இருக்குது, எனக்கு இந்த எல்லா அந்த மில்க் ட்ராப் சீரம் அண்ட் அந்த அண்டர் ஐ க்ரீமோட எனக்கு இந்த மாஸ்க் மேலே தான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அகெயின் இதுவுமே இங்கே சீல் பண்ணி தான் வந்திருந்தது. இப்படி ஓப்பன் பண்ணோன்னா அவங்களே அகெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளோ ப்ராப்பராக நீட்டாக போட்டிருக்காங்க, எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம ஷாம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது இது பண்ணாமல் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் நான் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எந்த ஒரு ஹேர் மாஸ்கையுமே. அது நேச்சுரலாக இல்லாத வரைக்கும், இல்லை உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு மாஸ்கையுமே நீங்கள் வந்து அதாவது ஸ்கேல்புக்கு போடாதீங்க, ஹேரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேர் மாஸ்க் தானே. ஸோ டப்பா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் ஓகே 200 mlன்னு போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் எனக்கு வில்வால இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இது இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதில் தான் மாஸ்க் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இன்டியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது ஹேருக்கு போடுறதா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்கின்க்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கண்டிஷனிங்காக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் இதோட ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நிறைய பிராண்ட்ஸோட பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து எவ்வளோ ப்ராடக்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த கிமிக்ஸும் பண்ணல அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ வில்வா இந்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் குட் ஒப்பீனியனாக தான் இருக்குது. இது 3 வந்து நான் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீபி கிட்டத்தட்ட 1600க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த வில்வாவோட கிரேப் ஃப்ரூட் ப்ராடக்ட். ஸோ மற்ற 3மே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் எனக்கு இது வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் இப்போ ஒரு லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு அந்தளவுக்கு இது பர்சனலாக ஃப்ரீபினால நான் சொல்லலை, ஜென்ரலாகவே இது வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை. பிகாஸ் என்னோடய லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான லிப்ஸ், ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும். அந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த ட்ரைனஸே ஃபீல் ஆகாது. பட் ஆனால் இது எவ்வளோ ரொம்ப லைட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த லிப் பாம் வந்து சூட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. பட் இதையும் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃப்ரீயாக வந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். எனக்கு டோட்டல் பில் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்றதே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு வில்வால் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருந்தது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ப்ரைஸ் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். எல்லாருனாலையும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. மேபி அவங்க ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து எல்லாருனாலையும் வாங்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேபி ப்ரைஸ் விஷயத்தில் அவங்க வந்து மேபி இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கலாம், ஒரு 50% ஆஃப், இல்லை வந்து ப்ரைஸை வந்து ட்ரையல் பேக்ஸ் ஏதாச்சும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் கண்டிப்பாக ஒரு ஃபாலோஅப் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ என்னோட வீடியோ பார்த்ததுக்கு. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.